வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் பொதுவாகவே பசுமாடை பார்த்தோம் அப்படின்னா பசுமாட்டின் பின்புறம், அதாவது வால் பகுதியில் நாம் தொட்டு கும்பிட்டுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி நம்ம கும்பிடுறோம். ஆனால் மற்ற இடங்களை காட்டிலும் எதற்காக மகாலட்சுமி பசுமாட்டின் வால் புறத்தில், அதாவது பின்புறத்தில் வாசம் செய்கிறாள் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு குழந்தை என்னை பார்த்து கேட்டது. அதாவது ஒரு நாள் கடையில் ஏதோ வாங்கிட்டுருக்கேன். அப்போது ஒரு பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கு ஒரு 2 பழத்தை கொடுத்துட்டு அந்த பசுமாட்டோட வால் பகுதியை தொட்டு கும்பிட்டேன். அப்போது அந்த கடையில் ஒரு அம்மாவோட ஒரு குழந்தை வந்திருந்துச்சு. அந்த குழந்தை என்னை பார்த்துட்டு சிரிச்சுது. ஐயா, அந்த ஆண்டி பாரு, பசுமாட்டோட வாலை தொட்டு கும்பிடுறாங்க, ஏன் ஆண்டி அப்படி கும்பிட்றீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுது. அப்போது அந்த குழந்தைக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அதோடு இல்லாமல் எவ்வளவோ பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போது இந்த பகுதி மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது ஒரு முறை மகாவிஷ்ணு காமதேனுவை படைக்க ஆசைப்பட்டாராம். ஒரு பசுவை வரவழைத்து அதை காமதேனுவாக மாற்ற எண்ணி அனைத்து தேவர்களையும் அழைத்து அதன் உடலில் சென்று அமருமாறு கேட்டுட்டாராம். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அனைத்து தேவர்களும் ஒரு பசுமாட்டின் உடலில் போயிட்டு தங்கிட்டாங்க. தாமதமாக வந்த லக்ஷ்மி தேவிக்கு பசுவின் எந்த இடத்திலும் இடம் கிடைக்கவில்லை. அதனால் பசுவின் உடலில் தான் அமர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டதனால் காலியாக இருந்த அதன் வால் பகுதி, அதாவது ஆசன வாயில் சென்று அமர்ந்து கொண்டாலாம் மகாலட்சுமி. அந்த பசு அந்த நேரத்தில் காமதேனுவாக மாறியது. அந்த பசு அப்பொழுது விட்ட கோமயம் அது லக்ஷ்மியின் உடலை கழுவி கொண்டு வந்தது. அதனால தான் பசுவின் பின்புறத்தை தொட்டு நாம் வணங்குறோம். அந்த மாதிரி வணங்குறதன் மூலமாக நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் திருமகள் திருமாலின் மார்பில் உரைகிறாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் திருவுரை மார்வன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு திருமாலுக்கு ஒரு பெயர். திருமகளின் அருளை பெற திருமாலையும் சேர்த்து நாம் வழிபட வேண்டும். திருமாலை விட்டுட்டு திருமகளை மட்டும் நாம் வணங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. திருமாலை புருஷாகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடியாருக்கு அருள் புரியும்படி திருமாலை தூண்டுபவள் திருமகள். அதனால் திருமகளையும் திருமாலையும் சேர்த்து தான் நாம் வணங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.